ஹலோ ஆல். இந்த வீடியோவில் எனக்கு வந்த ரசமலாய் கேக் ஆர்டர்ஸை நான் எப்படி செஞ்சு கொடுத்தேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பாஞ்சுக்கு தேவையான 4 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் பவுடர் சுகர், அது கூட ரஸ்மலாய் கோல்டுன்ற ஒசோரா பிராண்டில் ரஸ்மலாய் கோல்டுன்ற எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரஸ்மலாய் கோல்டுன்ற எசன்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போது எக் பீட் பண்ணிக்கலாம். அது பீட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு ஸ்பாஞ்சுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ப்ளஸ் 1 பிஞ்ச் சால்ட்டு. இது நாளையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேக் வந்து தித்திப்பாக திகட்டாமல் பார்த்துக்கும், ஸ்வீட்னஸை எடுத்து கொடுக்கும். ஸோ இது நாளையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. 3 டைம்ஸ் வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் கட்டி இல்லாமல் சளிச்சுட்டு தென் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எக் வந்து நம்மளுக்கு டபுள் த குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கிடச்சிருக்கு. அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அது கூட பாலில் 50 ml பாலில் குங்குமப்பூ போட்டு கலந்து வச்சது, அது கூட மீதி இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டாண்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ணி லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மிக்சர்லேயே வந்து இது பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் எல்லா இதுவும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தென் நான் வந்து 6 inch பேனில் பட்டர் பேப்பர் லைன் பண்ணி அதில் 2 பாதியாக நான் வந்து பேட்டரை ஊற்றி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணல, அப்ராக்சிமேட்டாக 2 டின்லையும் ஊற்றிக்கிறேன். தென் ஸ்கியர் வச்சு ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். 180 டிகிரி 10 to 15 minutes ப்ரீஹீட் பண்ண ஓவனில் அதே 180 டிகிரி டெம்பரேச்சரில் 35 minutes வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்கியர் வச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து கேக் கம்ப்ளீட்டாக பேக் ஆகிருக்கிறது பார்ப்பீங்க. இதை கூல் பண்ணிக்கலாம். கேக் கூல் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு 5 to 10 minutesலேயே நீங்கள் வந்து அந்த டின்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பரையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கூல் பண்ண விடுங்க, இல்லைன்னா அடியில் வந்து அந்த ஸ்வெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். கேக் கூல் ஆகிற டைமில் நான் அந்த கேக்குக்கு தேவையான க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரசமலாய் வந்து நேற்றே செஞ்சு வச்சுட்டேன். ஸோ அவங்க ரசமலாய் அதிகமாக வேணும்னு கேட்டதுனால நான் நிறைய செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரசமலாய் அதிகம் வச்சு எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. லாஸ்ட் மினிட்ல இல்லை ஜேசிபி தீமில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ ஜேசிபி தீமில் தான் வந்து நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அவங்களுக்கு தேவையான ரசமலாய் வந்து நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் வந்து போட்டு கொடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து ஐசிங் வந்து ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பாஞ்சை வந்து 2 ஈக்குவலாக திக்காக கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த ரப்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்பாஞ்சில் அப்சர்வ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரப்டி தான் வந்து இந்த ரப்டியும் இந்த ரசமலாயும் தான் வந்து அதுக்கான டேஸ்ட்டே வந்து எடுத்து கொடுக்கும்.
க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும் ஃபைனல் ஐசிங்க்கு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஃபைனல் ஐசிங் பண்ணும்போது நான் வந்து வீடியோ ஆனில் இருக்கிறதா நினச்சிட்டு ஆன் பண்ணிட்டதா நினச்சிட்டு நான் ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் கடைசியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் நான் வந்து வீடியோ ஆன் பண்ணாமே இருந்திருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் இதில் வந்து அட்டாச் பண்ண முடியல, அந்த வீடியோ இல்லாததுனால, கிளிப்பிங்ஸ் இல்லாததுனால. ஸோ இந்த கேக் வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்தது அப்படின்ற இமேஜ் வந்து நான் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அது பார்க்கலாம். அந்த ஃபைனல் இமேஜில் வந்து நான் வந்து ஒயிட் கனாச்சில் வந்து ட்ரிப்பிங் கொடுத்து ஜேசிபி தீமில் செட் பண்ணி கொடுத்துட்டேன். தென் இன்னொரு ஸ்பாஞ்சில் வந்து நம்ம ட்ரெஸ் லெச்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ட்ரெஸ் லெச்சஸ்க்கு நான் அந்த ஸ்பாஞ்சை வந்து 6 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதில் ரப்டி ஊற்றுறேன். யாராவது நீங்கள் ரசமலாய் கேக் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த ட்ரெஸ் லெச்சஸ் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜூஸி ஃபீலோடு நீங்கள் சாப்பிடும்போது பயங்கர ஹெவன்லியாக இருக்குங்க. இது உங்களோட சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நட்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேக்கிங்கில் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரப்டி வந்து ஸ்பில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் இப்படி தான் பேக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு டெம்ப்ட் ஆகுது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பி பேக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.